அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. இன்று பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. சேப்பாக்கத்தில் சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். காலை 10:15 முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. 9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது விண்கலம். பாராசூட்கள் மூலம் மெதுவாக கடலில் இறங்கிய டிராகன் விண்கலம். முதலில் 2 பாராசூட்களும் பின்னர் 4 பாராசூட்களும் டிராகன் விண்கலத்தை கடலில் இறக்கின. டிராகன் விண்கலத்திலிருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார். சென்னை எழும்பூரில் சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிந்துவெளி நாகரிகத்தை முதலில் வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் என்ற கருத்துருவாக்கத்திற்கு வழிவகுத்ததால் கௌரவம். வரலாற்றின் மீது தனக்குள்ள உரிமையை தமிழ்நாடு உறுதி செய்திருக்கிறது. 9 மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் மிக ஆரோக்கியமாக உள்ளதாக நாசா தகவல். இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒத்துழைக்க தொடங்கியுள்ளதாகவும் அறிவிப்பு. சுனிதாவின் தந்தையூரான குஜராத் மாநிலம் மெக்சானாவில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஆரத்தி எடுத்தும் மக்கள் உற்சாகம். சென்னையில் இன்றும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 சவரன் 66,320 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம். ஒரு விசைப்படகுடன் 3 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம். காட்டுமன்னார் கோவில் அருகே முதலை தாக்கி 2 காயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அரோகரா முழக்கத்துடன் வழிபாடு. கோவை மற்றும் திருப்பூரில் தொடங்கியது விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் உற்பத்தி பாதிப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டிக் கொலை. நிலப்பிரச்சினை தொடர்பாக கொலை செய்ததாக 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். இமாச்சல பிரதேசத்தில் உயரமான பகுதிகளுக்கு பனிச்சரிவு எச்சரிக்கை. தொடர் மழையை அடுத்து சம்பா, குலு, லாஹவுல் ஸ்பிட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். உக்ரைனுடனான போரை 1 மாதத்திற்கு நிறுத்த தயார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. வெளிநாட்டு தொடர்களுக்கு குடும்பத்தினரை அழைத்துச் செல்ல விதித்த கட்டுப்பாட்டை பிசிசிஐ நீக்க உள்ளதாக தகவல்.
அண்மையில் விராட் கோலி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். விண்வெளியிலிருந்து வீடு திரும்பியுள்ள வீரமங்கையை வரவேற்று கொண்டாட்டங்களும் களை கட்டியுள்ளன. 4, 3, 2, 1, ignition, and liftoff of Starliner and Atlas V, carrying 2 American heroes. Commander Butch Wilmer, they're here in the room, being looked at on 30 meters from the International Space Station. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கல மூலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். 8 நாட்கள் ஆய்வு பணிக்காக திட்டமிட்டு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 9 மாதங்கள் விண்வெளியிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. அதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்டோரை அழைத்து வரச் சென்றது. பூமியிலிருந்து 4 பேருடன் சென்ற விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை காலை விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டது. The first of the Fly's newest class of astronauts. SpaceX Crew 10, welcome aboard the SS. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை விண்கலம் அன்டாக்கிங் செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், நிக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் அமர்ந்தனர். விண்வெளியிலிருந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரத்திற்கு பின்னர் விண்கலம் பாராசூட்கள் மூலம் வெற்றிகரமாக புளோரிடா கடலில் தரையிறங்கியது. கடலில் இறங்கிய போது டால்பின்கள் வட்டமடித்து துள்ளி குதித்தது வீரர்களை வரவேற்கும் வகையில் அமைந்ததாக பலராலும் வர்ணிக்கப்பட்டது. Now here on your screen we can see dolphins actually who want to come and play with Dragon. கேப்சியூல் பாதுகாப்பாக கடலில் இருந்து கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டு வீரர்கள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர். The side hatch is open for the first time since September. அமர்ந்த நிலையிலேயே நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வந்தனர். Smiles, thumbs up and a wave. விண்கலனை விட்டு வெளியே வந்த சுனிதா உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். Just recently joined the Dragon had an on-time splashdown. Looks like we're getting our next crew member here. That is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members. விண்வெளியிலிருந்து கீழிறங்கிய சுனிதா பூமியில் பாதம் பதித்த நிகழ்வு பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திட்டமிட்ட நேரத்திலேயே பூமிக்கு வெற்றிகரமாக விண்கலம் திரும்பியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனிடையே சுனிதா பூமிக்கு திரும்பியதை வரவேற்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. குறிப்பாக சுனிதாவின் தந்தையின் சொந்த ஊரான குஜராத்தில் ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் உற்சாகத்தில் திளைத்தனர். வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன.